வணக்கம் ஜிஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது கேரளா முந்திரி உண்ணியப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 200 கிராம் பச்சரிசி நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 5 மணி நேரம் ஊறி இருக்கு. இது கூட 3 ஸ்பூன் கோதுமை மாவு கலந்துக்கிறோம். 2 பச்சை வாழைப்பழம் 2 எடுத்துருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ எடுத்துருக்கோம். ஏலக்காய் ஒரு 5 போடுறேன். இப்போ நாம் உண்ணியப்பத்துக்கு தேவையான தேங்காய் முந்திரி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். வழக்கமாக தேங்காய் மட்டும்தான் போடுவாங்க. நான் முந்திரி போட்டு செய்கிறேன் இந்த தடவை. உண்ணியப்பம் கல்லில் போட்டு எடுத்துருவோம். தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும். சுவையான முந்திரி உண்ணியப்பம் ரெடி.